2025 சனி பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு நல்லாவே இருக்கும்னு நம்ம தாராளமா சொல்லலாம். முதல் விஷயமா 7.5 சனி விலகுது. 7.5 சனி அப்படின்றது கடந்த 2.5 வருடங்களா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சனி பகவான், என்னதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு கும்பராசிக்கு ராசி அதிபதி லக்னாதிபதியா வந்தாலுமே இந்த இந்த பலனை வந்து ராசிக்கு மட்டும் இல்லாம லக்னத்துக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். உங்களோட தனிப்பட்ட லக்னத்துக்குமே அதுக்கான பயிற்சி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். பயிற்சினால கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்குன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ நம்ம இதுக்கு கண்டென்ட்டுக்கு வந்துருவோம். என்னதான் சனி பகவான் வந்து கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் ராசியாதிபதியா இருந்தாலுமே கோச்சார ரீதியா அவர் செய்யக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் செய்வார் என்றால எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ குடும்பஸ்தானத்துக்கு மகர ராசி குடும்பஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாகி அவர் 3ஆம் பாவத்துக்கு போறாரு அப்படின்றதுல இது வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் வந்து விலகும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவியோட உறவு நிலைகள்லாம் வந்து இது வரைக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்ததெல்லாம் இப்போ வந்து இந்த 2 வருடங்கள்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு அது மூலமாவே ஒரு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான காலமாகவும் இது இருக்கும். இதுல 3ஆம் பாவத்தோட அவர் பயிற்சியாகி வராரு அப்படின்றப்ப அது சார்ந்த உறவு நிலை, அதே நேரத்துல 9ஆம் பாவத்தை பார்ப்பாரு அப்படின்றப்ப அது சார்ந்த உறவு நிலைகள்ல வந்து ஜாதகர் கவனமா இருக்க வேண்டிய தேவை கண்டிப்பா இருக்குது. இளைய உடன்பிறப்பு, தந்தை ஸ்தானம் இது மாதிரியான இவங்களோட உறவு நிலைகள்ல ஜாதகர் தன்னை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறாரோ அதனால பாதிப்புகள் இருக்காதுன்றதை நம்ம இங்க தெரியப்படுத்திக்கலாம். அதே நேரத்துல தாய் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல பாவத் பாவ அடிப்படையில இருக்காரு அப்படின்றப்ப தாயோட ஆரோக்கியத்துல ஜாதகர் ரொம்பவே கவனமா இருக்கணும். தாய் கிட்ட எந்த விதத்திலையுமே ஒரு வாக்குவாதத்துல ஜாதகர் ஈடுபடக்கூடாது அப்படின்றத நம்ம இங்க சொல்லிக்கலாம். எப்பயுமே 12ஆம் பாவம் பொதுவா 12ஆம் பாவத்தோட சனி பகவானும் பாவகிரகங்கள் தொடர்பு கொள்றப்ப ஜாதகர் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும்ன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா 12ஆம் பாவம்ன்றது தூக்கத்தையும் குறிக்கிற பாவகம் அப்படின்றப்ப தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா ஆயுள்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால இதுல ஜாதகம் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க தெரியப்படுத்திக்கலாம். அடுத்து வர குரு பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தரும். இன்னுமே குடும்பத்துல இருக்க விஷயங்களை நல்ல விதத்துல மாத்தி நற்பலன்கள் தருன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இது நல்ல பயிற்சி அப்படின்றத நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.